இப்போ ஒரு பேங்கோட பாதுகாப்பு பெட்டகம்னா உடனே நமக்கு என்ன தோணும்? ஆ, பெரிய இரும்பு கதவுகள், அப்புறம் துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள், அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா அப்படித்தான் தோணும். ஆனா எந்த ஒரு மனுஷனும் காவல் காக்காம, கண்ணுக்கே தெரியாத ஒரு டிஜிட்டல் பெட்டகம் சுமார் 500 மில்லியன் டாலர்களுக்கும் மேலான பணத்தை பாதுகாக்குதுன்னா உங்களால நம்ப முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல ஆரிஜின் சிஸ்டமோட சிஸ்டமோட மைய பகுதியே அதோட இந்த டிஜிட்டல் கருவூலம் தான். கரெக்ட். இந்த ட்ரெஷரிய ஒரு மாபெரும் டிஜிட்டல் லாக்கர்னு நம்ம வச்சுக்கலாம். நான் படிச்ச சோர்ஸ்ல ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது முதலீட்டாளர்கள் போடுற பணத்துல சுமார் 40 முதல் 60% நேரா இந்த டிஜிட்டல் லாக்கருக்கு தான் போகுதாம். ஆமா, அது உண்மைதான். இப்போதைய டேட்டா படி பார்த்தால், இந்த டிஜிட்டல் கருவூலத்துல இருக்கிற பேலன்ஸ் 502 மில்லியன் 1,60,137 டாலர்கள். வாவ்! ஒரு நிமிஷம். அதாவது $500 மில்லியன் மேல சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. சும்மா பணத்தை உள்ள வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. புதுசா காயின்களை உருவாக்குவதற்கும், மார்க்கெட்ல பெரிய அடி வாங்கும்போது உங்க பணத்தை பாதுகாக்கும் கேடயகமாகவும் இதுதான் செயல்படுது. சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? இவ்ளோ பெரிய நிதிய வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது? ஒருவேளை மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆச்சுன்னா, நீங்க போட்ட பணத்துக்கு என்ன உத்தரவாதம்னு கேக்குறது புரியுது. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், அந்த உத்தரவாதத்தை தான் ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ, அதாவது RFV அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு காயினும் ஒரு டாய், அதாவது ஒரு டாலர் அப்படிங்கிற குறைந்தபட்ச மதிப்போட பேக்கப் செய்யப்பட்டிருக்கு. புரியுது. ஆனா இப்ப காயின் விலை $1க்கு கீழ போனா என்ன ஆகும்? அதுதான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். விலை எப்பவாவது ஒரு டாலரை தொட்டா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாவே ஆக்டிவேட் ஆயிடும். ஓ, தானாவே மார்க்கெட்ல இருக்கிற காயின்கள இந்த ட்ரெஷரி பணத்தை வச்சு ஒட்டுமொத்தமா வாங்கிடுமா? ஆமா, வாங்கி அதை நிரந்தரமா அழிச்சிடும். இதான் பேர்ன் பண்றதுன்னு சொல்றது. சப்ளை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா காயினோட விலை மறுபடியும் மேல வந்துடும். இதான் உண்மையான ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ மெக்கானிசம். சூப்பர் லாஜிக். நல்லா புரியுது. மார்க்கெட் சரிஞ்சா காயினை வாங்கி அழிச்சு விலையை ஏத்துறாங்க. ஆனா ஒரு பக்கம் காயினை வாங்க செலவு பண்றாங்க, இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்களுக்கு வட்டி வேற தராங்க. கரெக்ட். அப்போ சீக்கிரமே ட்ரெஷரியில பணம் காலியாகிடுமே. இது கிட்டத்தட்ட ஒரு விமானத்தோட எமர்ஜென்சி எரிபொருள் மாதிரி எனக்கு தோணுது. புதுசா எந்த முதலீடும் வரலனா எவ்வளவு தூரம் அந்த சிஸ்டம் தாக்கு பிடிக்கும்? அந்த எமர்ஜென்சி எரிபொருள் கெப்பாசிட்டியை தான் ரன்வே அப்படின்னு சொல்றோம். புதுசா ஒருத்தர் கூட முதலீடு பண்ண வரலனா கூட ட்ரெஷரியில இருக்கிற பணத்தை வச்சு எத்தனை நாளைக்கு தொடர்ந்து வட்டி கொடுக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஓகே. அது எவ்வளோ நாட்கள் வரும்? இப்போதைய நிலவரப்படி துல்லியமா சொல்லணும்னா 331.1 நாட்கள் ரன்வே இருக்கு. என்னது, 331 நாட்களா? யாருமே வரலனா கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இவங்களால தொடர்ந்து ரிவார்ட்ஸ் தர முடியுமா? கண்டிப்பா தர முடியும். இப்போ ஆட்டோ காம்பவுண்டிங் முறையில 806.245% APY லாபம் தராங்க. ஓஹோ, இது தினசரி சுமார் 1% வட்டிக்கு சமம்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமா, சரியா சொன்னீங்க. சிம்பிளா சொல்லணும்னா ட்ரெஷரியோட RFV மதிப்ப தினமும் கொடுக்கப்படுற பே அவுட்டால வகுத்து இந்த 331 நாட்களை கணக்கிடுறாங்க. இதுதான் சிஸ்டமோட லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டியை காட்டுது. இந்த டேட்டா எல்லாம் கேட்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையான்னு உங்கள மாதிரி சாதாரண மனுஷங்களால எப்படி செக் பண்ண முடியும்? கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல காட்டுற மேஜிக் நம்பர்ஸ கூட இது இருக்கலாமே. இல்லவே இல்ல. இது 100% டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கறதால யார் வேணாலும் பாலிகன் ஸ்கேன் மூலமா அந்த ட்ரெஷரி அட்ரஸ போட்டு செக் பண்ணிக்கலாம். அப்போ வெளிப்படைத்தன்மைக்கு எந்த குறையும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த சிஸ்டமும் 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்களால இயங்குது. இதுல எந்த பக் அல்லது ஓட்டையும் இல்ல அப்படிங்கறத சர்டிக் அப்புறம் ஆர்மர்ஸ் மாதிரியான உலகின் முன்னணி செக்யூரிட்டி நிறுவனங்கள் ஆடிட் பண்ணிருக்காங்க. சர்டிக் ஆடிட் பண்ணியிருக்காங்களா? ஓகே. ஆனா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பப்ளிக்கா இருக்கா? தாராளமா இருக்கு. சர்டிக் வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரியும். இந்த சிஸ்டமோட செக்யூரிட்டி ஸ்கோர் 86.68 AA அப்படின்னு வெளிப்படையாவே இருக்கு. வாவ்! செக்யூரிட்டி ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இவ்ளோ பெரிய ட்ரெஷரிய ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் ரொம்பவே அவசியம். நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அப்போ டேட்டாவை செக் பண்ற முழு பவரும் உங்க கையிலேயே இருக்கு. பிளாக் செயின் எல்லாமே ஓப்பனா காட்டுது. நிச்சயமா, எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த ஆழமான அலசலை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க யோசிக்க விடுறோம். ஆரம்பத்துல அந்த பேங்க் லாக்கர் பத்தி பேசணும்ல. ஆமாம், பேசணும். இப்போ
எந்த ஒரு மனுஷனோட தலையீடும் இல்லாம வெறும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மட்டுமே $500 மில்லியன் மேலான ஒரு நிதியை கையாண்டு காயினோட அடிப்படை மதிப்பை தக்க வச்சு யாருடைய உதவியும் இல்லாம முதலீட்டாளர்களுக்கு லாபமும் தொடர்ந்து கொடுக்க முடியுதுன்னா எதிர்காலத்துல மனுஷங்க நிர்வகிக்கிற நம்மூரு பாரம்பரிய பேங்குகளுக்கு வேலையே இல்லாம போயிடுமா. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.